உலுப்பி நெளிக்கணும். நெளிக்கதான் திருவாரூர் வந்து என்னடா வல்வெட்டித்துறை ஆஃப்னா சந்தி இந்த வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம் எல்லாம் இருக்கு பாருங்க. இந்த பக்கமாக நீங்களும் பிரபாகரன தலைவரும் வந்து ஒரே ஒரே பிரான்ஸ் கை போட்டு விளையாடுவோம். அதாண்டுவோம் இதாண்டுவோம் இதானமோ உள்நாட்டாயம் எல்லாம் பண்ணினது எங்களுக்கு. என்னோட நீ பழகி வந்து எம்ஜிஆர் அந்த சிலை வந்து வச்சிருக்காங்க. எம்ஜிஆர் கருவேப்பிலை கண்டுதானே. அப்போ இதில் திருவாரூர் கூட்டாள் 2 பேருமா? ஓ இந்திர விழா நடக்கிற இடம் இதானே. இந்த தலைவருடைய வீட்டுக்கு பின்பக்கமா இருக்கட்டும், சைட்டில் இந்த முன்னுக்கு எல்லாமே ஃபுல்லா வந்து ஆலமரம் ஒன்று நிற்குது. நல்ல பெரிய ஒரு ஆலமரம். எப்படி ஆலமரம் பார்த்தீங்களா? இதுவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு கீழே ஒரு என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. நான் ஜினிஷ் டிஆர்எஸ். ஓகே, முதல் முறையாக வந்து யாழ்ப்பாணம் வந்திருக்கின்றேன். யாழ்ப்பாணம் மண்ணில் வந்து கால் வச்சோடனே ஒரு வித்தியாசமான ஒரு அந்த உணர்வு ஒன்று எனக்குள்ளே வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அந்த ஒரு உணர்வு, அந்த ஒரு ஃபீலிங் அப்படி இருந்தது. இப்போ வந்த உடனே வந்து முதலாக வந்த இடம் அவனுடைய தலைவர் வீட்டை தான் பார்க்குறதுக்காக வேண்டி இப்போ அதிகாலையில் வந்திருந்தோம். அதோட நாங்கள் அங்கேருந்து மட்டக்களப்பிலேருந்து வரக்குள்ளே வந்து இப்படி யாழ்ப்பாணம் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். போட்ட உடனே வந்து இது யாழ்ப்பாணம் வந்து மட்டக்களப்பிட இன்னும் ஒரு இல்லம்தான், ஒரு வீடு தான் அப்படின்ற மாதிரி நிறைய உறவுகள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் உண்டுக்கும் இதே ஆதங்க தம்பி, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வகையில் காலையில் வந்து எழும்பி வெளியே வந்து ரெடி ஆகிட்டு முதலாவதாக வந்திருக்கின்றேன். யாழ்ப்பாணத்தில் முதலாவது நான் பார்க்குற ஒரு விஷயம், அதோட வந்து முக்கியமாக வந்து இன்னும் சாப்பிடக்கூட இல்லை. அதான் உண்மை. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. காலை சாப்பாடு கூட சாப்பிடல. அப்போ அந்த வகையில் வந்து பார்த்துட்டு வல்வெட்டித்துறையிலே இந்த சாப்பிடணும், வல்வெட்டித்துறையிலே சாப்பிடணும் என்ற அந்த ஒரு ஃபீலிங்கோட நாங்கள் வந்த வகையில் உள்ளே போகிறோம். இங்கே பாருங்க, இதை பார்க்கக்குள்ளே ஒரு இப்போ நிறைய பேருக்கு நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நம்முடைய மக்கள்னா உறவுகளுக்கு, எங்களை சார்ந்த உறவுகளுக்கு இது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் எங்களோட சேர்ந்து இப்படி பயணித்து பார்க்குறது. ஆரம்பத்தில் வந்து இதில் வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் எழுதியிருந்தேனே, அவர் இல்லமண்டி இருந்தது. இப்போ அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த இடம் அப்படியே ஃபுல்லாவே அழிஞ்சிட்டு கருத்த மையெல்லாம் வந்து ஊற்றி அழிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த 71வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தலைவா கார்த்தி 26 அடிச்சு அப்போ அந்த அதை ஒரு பேனரா வந்து இந்த அடிச்சிருக்காங்க. இந்த உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு வீடு இருந்துருக்கி அந்த இந்த வீட்டுலாம் இருந்தவர், அதாவது சிறு வயதிலே அடிக்க தமிழ்ல பேசிய தலைவர் சிறு பிரியாயத்தில் வசித்த இல்லம்னு சொல்லி இந்த பேனர் அடிச்சிருக்காங்க. ஓகே, நாங்கள் இப்போ உள்ள போயிட்டு பார்க்க போகின்றோம். என்ன உள்ள போய் பார்ப்பேன். அதோட இந்த பக்கம் நின்று அந்த பக்கமா அந்த இதுகளை பாருங்க, இந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளாகங்கள், இந்த வியூ எல்லாம் போகும்போது நான் இப்போ இந்த வல்வெட்டித்துறை இப்போதைக்கு என்னவா இருக்குன்றத வல்வெட்டித்துறையை ஃபுல்லாக வந்து அப்படி சுற்றி காட்டுறேன். இந்த வீடியோவிலே ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். அதோட இந்த பக்கம் பாருங்க நிறைய உறவுகள் இருக்காங்க. பக்கத்துல இல்லாம வந்து எல்லா வீட்டுலயும் வந்து ஆக்கள் இருக்குது. அதாவது இந்த தலைவருடைய வீட்டுக்கு பின்பக்கமா இருக்கட்டும், சைட்டுல இந்த முன்னுக்கு எல்லாமே ஃபுல்லா வந்து வளைச்சி ஆக்கள் இருக்காங்க. ஆனா ஏதோ ஒரு கண்டிப்பா வந்து ஒரு முறையில சொந்தக்கார ஆக்கள் தான் இருக்கும். ஓகே, நம்ம உள்ள போய் பார்ப்போமே. உள்ள இருந்த வீடை இடிச்சிருக்கிறாங்க நினைக்கிறேன். வீடு இல்லை. இந்த இடமெல்லாம் பாருங்க எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாக வந்து அந்த புட்கள் எல்லாம் வந்து ஃபுல்லாக முளைச்சி அந்த சின்ன சின்ன அந்த பற்றைகள் வந்து இப்போ உருவாகி கொண்டு இருக்குது. ஆனால் முழுமையாக அப்படி உருவாகாது, எல்லாத்தையும் வந்து வெட்டுவாங்க. இந்த இடத்துல வீடு இருந்து உடைச்சிருக்காங்க இல்லைன்னு, இந்த வீடு இருந்து உடைச்சிரு. இது வந்து கிணறு, என்ன கிணற வந்து மூடிருக்காங்க. இது வந்து கிணறு, நல்ல பெரிய கிணறு மூடி இருக்குது. இந்த பனம் கைமரம் எல்லாம் அந்த டைம்ல இருந்து இருக்கு அவர்கள்.
தெரியல வேற யாரும் யூஸ் பண்ணிருக்கிறது அந்த டைம்ல பிறகுதானே யூஸ் பண்ணிருக்கிறது. அதாவது இந்த தூண் ரெண்டும் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆ அதுக்காக இழுத்து கட்டிக்கிறாங்க. எடுத்து கட்டிருக்கலாம். வேப்ப மரங்கள் வர இந்த வேப்ப மரம் வளர்ந்தப்ப அந்த டைம்ல இருந்து நிக்கும்னு நினைக்கிறேன். ஓ என்ன பார்த்தாலே பெரிய ஒரு பழமரமா இருக்குது. அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் இருக்குது எப்படி. ஆனா நல்ல காத்து என்ன இந்த இடத்துல. ஓ நல்ல காத்து. அது மர நிழல்களும் இருக்குது. அந்த நடுவுல மட்டும்தான் கொஞ்சம் வெயில். ஏன்னா ஃபுல்லா வந்து வளைச்சி அந்த வேப்ப மரங்கள் இருக்குது. எந்த இடத்துல வந்து அந்த கொட்டு இருக்குது. அதாவது குளிக்கக்கூடிய மாதிரி. இதுதான் இது வந்து என்ன மரம், இது என்ன பூ? என்னண்டு பண்ணிச்சு. அந்த அந்த பக்கமாக நிக்கி, அந்த முன்னுக்கும் அந்த ஓரத்துல நிக்கி அப்படி காட்டுங்க. அந்த இப்பதான் வச்சது இந்த மரங்கள் எல்லாம். இது இப்ப கிட்டத்துல வச்சது. பர்த்டே டைம்ல. ஆனா இந்த பூக்கண்டு எல்லாம் வந்து அந்த டைம்ல இருந்து இருக்கும்ல என்ன பிரதர்? இந்த பூக்கண்டு இல்ல இது என்னன்னு சொன்னா இதுல என்ன இந்த பூமரம் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு பூங்கண்டு வச்சோம்னா அது குட்டி அடிச்சு அந்த வேர் விட்டு கிழங்கு மாதிரி வந்து கொண்டே இருக்கும். சில நேரம் அந்த டைம்ல வச்சிருந்தாலும் அதை அப்படியே குட்டி அடிச்சு இருந்துக்கலாம், இல்ல புதுசா வச்சுக்கலாம், தெரியல நமக்கு. இது கருவேப்பிலை கண்டுல கருவேப்பிலை கண்டுதானே. அப்ப இதெல்லாம் வந்து இப்ப அந்த நேரம் வச்சதுல ஏதோ ஒரு வேர் இருந்து அப்படி முளைச்சிக்கலாம் எனக்கு கண்டு. என்ன மாதிரி தெரியல அது. ஒரு என்ன கதைக்க வேண்டிய தெரியல இடத்துல நிக்கக்குள்ள. அப்படி ஒரு இதா இருக்குது. எத்தனை வழிகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை எண்ணங்கள், எத்தனை பணங்கள், எத்தனை எத்தனை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா இந்த ஃபுல்லா வந்து வளைச்சு மதில் இருந்ததா, இந்த முன்னுக்கு இருக்கிற வளைச்சு மதில் இருந்தா எல்லாம் உடைஞ்சிட்டேன்னு உடைச்சிட்டாங்க. ஃபுல்லா இந்த இந்த ஓரமெல்லாம் அந்த பாருங்க இந்த கட்டு மாதிரி கட்டு தீக்குது, மதிலும் தீக்குது. இப்ப முன்னுக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு சின்ன துண்டு. இந்த இடத்துல மாதிரி இருந்து ஜெனிசில மனநிலை எப்படி இருக்கு, என்ன நினைக்கீங்க? மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே கதைக்க வருது இல்லை. இப்படி இருக்கணும் அமைதியா அந்த ஒரு ஃபீல் தான் வருது. சரி, அப்படியே நாங்க வெளியில போயிட்டு இந்த தலைவருடைய இந்த இல்லம் இருந்த இடத்த அப்படியே அந்த பக்கம் அவர் ஒழுங்கமா இருக்குது, இந்த பக்கம் ஒழுங்க இருக்குது, அந்த பக்கம் நின்று அப்படியே காட்டிக்கொள்றோம். ஓகே, இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்து போகலாமா? எடுத்து போகலாம் தானே? இந்த முன்னுக்கு அந்த வரக்குள்ளேயும் வந்து அந்த 2 வேப்ப மரங்கள் இருக்குது. ஆனா சின்ன சின்ன கண்டுகள் தான். இப்போதைய நிலைமை இதுதான்.
இப்போ நாங்கள் இந்த வீடியோ வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறது 2026 6ஆம் மாதம் 4ஆம் தேதி. வெளியில் போவோம், வெளியில் போயிட்டு நாங்கள் அப்படியே வல்வெட்டி துறையை வந்து அப்படி ஃபுல்லாக சுட்டி காட்டுறோம். இந்த இருக்கு பாருங்க, இந்த வீட்டு முற்றத்திலே வந்து மாமரம் உண்டு தனிக்கு ரெண்டு இருக்குது. அப்போ அந்த வீடு இப்படி பார்த்த மாதிரி தான் இருந்து ஏன்னா இப்படி பார்த்த மாதிரி இருந்துருக்குது. இந்த அந்த வேலிகள்லாம், இந்த அரண் வேலிகள், அந்த அதாவது இந்த வெட்டு கம்பிகள் சொல்லக்கூடிய அந்த கம்பிகள் வந்து இந்த புகைப்படத்தில் தெரியுது. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் இந்த வீடு வந்து இடிக்கப்பட்டிருக்கணும். இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் போல வல்வெட்டித்துறையை சேர்ந்த ஐயா அவங்க வந்திருக்காங்க. 2 ஐயாவுக்கு 2 பேருமே வந்து நண்பர்களா நீங்க? இல்ல, அறிமுகம், சும்மா தொழில் விஷயத்துல அறிமுகம். தொழில் விஷயத்துல அறிமுகம். உங்களோட பேர் என்ன ஐயா? எனக்கு சங்கர். சங்கர். ஓகே, ஐயாட பேர் வாங்க கிட்ட வாங்க ஐயா. மாயவர். என்ன பேர்? மாயவர். மாயவர் சங்கர். மாயவர் சங்கர். அப்போ ஓகே, ஐயா எங்களோட பேர் வந்து அழகா இருக்குது, வித்தியாசமா இருக்குது. ஓகே, என்னன்னு சொன்னா இந்த தலைவருடைய வீடு வந்து எப்போ அந்த வீடு உடைக்கப்பட்டது அது இல்ல, வந்து போனதுக்கு பிற்பாடு ஆமி இஞ்சத்தை ஆமி வந்துதான் உடைச்சவங்க. மக்கள் வந்து பார்வையிடுது. பின்னேரம் மக்கள் எல்லாம் அங்க எல்லாம் வந்து பார்த்ததுக்கு பின்னால இது ஆமிக்கு தெரிஞ்சு இதுல கிடந்தது. இந்த வீடு காலம் வர அடி கல்லு குடை ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் புல்டோசர் ரோடு விட்டு எல்லாம் அள்ளி தங்கட இதுகளில் போட்டுக்கொண்டு கடல்ல கொண்டு கொட்டி. அப்ப அதுக்கு பின்னால இது பெருநிலமா தான் கிடக்கும். அதுக்கு எல்லாம் முடிச்சு பார சனங்கள் போற சனங்கள் எல்லாம் வெளிநாட்டு ஜனங்கள் எல்லாம் வந்து பார்க்குது. அங்கால இங்கால இருந்து சிங்கள மக்கள் எல்லாம் வந்து பார்த்து அந்த இந்த மண்ணை கூட விடாம கையில அள்ளி போட்டு கொண்டு போய் தாங்கள் அவரை நினைச்சு சாத்துல கஷ்டமான நிலைமையில இருந்தாங்களோ அதால வெளியில போனோன்ட்டு சொல்லி வெளிநாட்டுக்கு போய் காசை கண்டார். அதுல இருந்துதான் வந்து பிரச்சனைகள் வந்து உடைச்சு நானும் கூட்டாள் 2 பேருமா? உங்களுக்கு எத்தனை வயசு? அப்ப 74 முடிஞ்சு 71. அப்ப இந்த வருடத்தோட 72. அப்ப நீங்களும் பிரபாகரன தலைவரும் வந்து ஒரே புறான் கை போட்டு விளையாடுவோம், அதாண்டுவோம் இதாண்டுவோம் இதானவோம் உள்ள அட்டாயம் எல்லாம் பண்ணினது எங்களுக்கு. இத என்னோட நீ பழகி தான் பிரபாகரன் எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் இருந்து அவர் கூட என்னை அடிச்சு இதுல விழுத்தினார். என்னத்துக்காக விழுத்தினால் தன்னோட புலங்குறார்கள் ஒரு பேரும் தண்ணி ஓடக்கூடும். போல இவர் ஒரு நியாயம் வளர்த்து அது நாங்க கொஞ்சம் தண்ணியில கரையில இந்த கலைச்சு கொண்டு வந்ததுக்கு இந்த கேட்டை பிடிச்சி நான் ஆட்டி உலுப்பி நெளிச்சேன். நெளிக்கதான் திருவாரூர் வந்து என்னடா உன்னோட ஒரு மனசனோட அடிச்சா போல அங்க கல்லு அந்த கல்லுல அப்படி ஆள் கதவை பிடி போட்டு போயிட்டு கதவை பிடி போட்டு ஆள் உள்ள போயிட்டு என்ன பார்க்கவும் இல்லை, ஒன்றும் செய்யாது. பிறகு நான் என்ற துயர் மாறத்தான் குழம்பி வீட்டை வரும். பிறகு குடிச்சா அவருக்கு பிடிக்காது. என்ன சரி போட்டு விட்டாச்சு. நாங்கள் போனா கொஞ்சம் சேட்டையா செய்து போட்டு வருவோம். அப்படியே இருந்து இவர் இதுல தொடர்ச்சி ஆகி திடீரெண்டு நாள் மாறிடுச்சு. திடீரென்று மாறிடுது. என்னட்டு கேட்டா இயக்கத்துக்கு என்று சொல்லி எங்கட படிகளும் அந்த இயக்கத்தோடைய சேர்ந்து வளர்ந்து ஒரு 10-15 இடத்துல ட்ரைனிங் கொடுத்தது. கொடுத்து இதெல்லாம் செய்து இதுல இந்த ஆமிக்காரன் இதுகளுக்கு ஏதோ
சேட்டை செய்து விட்டாங்க வந்து சாமிக்காரனை பிடிச்சி அங்கே வேம்படியில் உனக்கு தெரியும் வேம்படியில் கைத்தால கட்டி எங்கட சந்தையான இழுத்து கொண்டு வந்தோம். இழுத்து வந்து சந்தியிலேயே ஆக்கள் 2 பேரும் சேர்த்து கட்டி ரோட்டால இழுத்து கொண்டு வந்தா அவன் கெதியை அதிலே வச்சு போட்டான். இதில் ஒரு எங்கட ஆக்கள்ல ஒரு கொஞ்சம் பேர் பிடிபட்டது. பிடிபட்டால் இங்க இல்லை ஒரு கொத்தரட்டி கடை கிடந்தது. யார் தம்பப்பா கொத்தரட்டி கடை இதுல அந்த கடையில இயல் வந்து இழந்து போட்டு கொத்தரட்டி கடை வந்து இங்க இந்த விளையாக்குள்ள இருந்து இல்ல அந்த அந்த ரோட்டுல அங்க அதுக்கு பக்கத்துல அதுக்குள்ள சேட்டை பண்ணி போட்டு பெருங்கடையாக்கள் ஒரு 7-8 பேரை பிடிச்சு நடத்தி கூட்டிக் கொண்டு போறாங்க சாமிக்காரன். முந்தி நடந்தது. அப்ப எங்கட அம்மா அப்ப ஓடி போய் சொன்ன அம்மாவும் இப்படி இவங்களை பிடிச்சு கொண்டு போறாங்க. யாரு இவரே இல்லை குட்டிமணி தங்கத்துறை குட்டிமணி தங்கத்துறை ஜெகன் அவங்களும் ஒரு 4-5 பேரை பிடிச்சி கொண்டு போறாங்களாம்மான்னு சொல்லி அம்மா இல்லடா எங்கடா வராங்களேன்னு நான் இந்த கொத்தரடி கடைக்கு நேரே பாறாங்க யாரை வந்து கேம்புக்கு கொண்டு வருவோம் என்று சொல்ல அம்மா இல்ல டே அதில் ஓடிட்டு வெடி வாங்கிடான்னு சொல்லி போட்டு எங்களுடைய அம்மா நான் ஓடி வந்து அந்த பனையை கொண்டு வந்து இதில் முன்னால விட்டுட்டு பின்னால வெடியை கொளுத்தி ஒவ்வொரு வெடியா போட்டேன் போட அவங்க விட்டுட்டு ஓடிட்டான். அதுல இருந்து ஓடி இருந்தா இதுகளாக்கு மூக்கண்டு நடக்க தெரியாம நடந்தான் இந்த போட்டுல போய் அம்பிட்டு குட்டி பிள்ளைதான் கத்துட்டே எல்லாம் மாட்டுப்பட்டது. சரி ஐயா இப்பெல்லாம் நான் தந்திருக்கேன். நன்றி ஐயா. இப்ப ஐயா வந்து இது வரைக்கும் மட்டக்களப்புக்கு வந்திருக்கீங்களா? மட்டக்களப்பு ஒரு வந்தனான இடம்பலங்கள் தெரியும். எத்தனை ஆண்டு வந்து நீங்க மட்டக்களப்புக்கு? தொண்டோடு வச்சு 2 கிலோ வந்து 1971. இல்ல பொத்துவில் தூரம் ஐயா. களுவாஞ்சூடி மட்டக்களப்பு வந்து பொத்துவில் எனக்கு வார்த்தான் இருக்கேன். அவருக்கு வேற பேர் ஆலை இஸ்மாயில் தான் கூப்பிடுறேன். 1971 ஆண்டு வந்திருக்கீங்க. அது நீங்க பொத்துவில்னு சொல்றது அம்பாறை மாவட்டம், இது வந்து மட்டக்களப்பு மாவட்டம். அதோட என்னன்னு சொன்னா இப்ப பிரபார ஐயா மட்டக்களப்பு இவர் வெள்ளாவளி தெரியுமா? களுவாஞ்சூடி சைட். நான் முன்னுக்கு மாங்காடு. இவங்கட சொந்த பந்தம் எல்லாம் இருக்கா ஐயா? சொந்த பந்தம் எல்லாம் இருக்குது. எங்க இருக்காங்க? தகப்பன் தான் புறாவிதான் புறாண்ட தகப்பன். அவர் இப்ப கடைசியா அவருக்கு பின்னுக்கு தான் எத்தனை ஆண்டு இருந்தவங்க வேலுப்பிள்ளை? ஆண்டுகளை கணக்கெடுக்கும். அந்த நேரம் கணக்கெடுக்கும். செத்த வீட்டுக்கு போ படம் எடுக்கிறாங்க, ஆக்களை வச்சு புலங்குறாங்க. என்னன்னு சொல்றோம்? நாங்க செத்த வீட்டுக்கு எங்கட அயலவர் எங்கட சிவன் கோயில் பரம்பரை அடியண்டு நாங்கள் போனது கடைசியா கொண்டு விளக்கம். யார் என்ன புரியோ புரிக்காதோ அன்றை அடிச்சதானே எங்க பெண்ணர் சந்தியில கேம்ப் இருந்தார். அதெல்லாம் பொடி போகணும். ஆக்களை எடுத்து வச்சு கூப்பிட்டு வச்சு குழங்குறாங்க. என்னத்தை சொல்றது? படப்படியை பறிச்சு போடும். பறிச்சிருந்து முழு படிகளுக்கும் கொடுக்கும். அவன் படம் கொண்டவன் அழுது கொண்டு போவான். நான் அம்மாட்ட சொல்லுவேன் அது இது கொண்டு அழுது கொண்டு போவான். இவரங்க போற கடையில பெட்டியும் காசும் வீட்டை போகும். யார் கொடுத்தது யார் போன வந்தது தெரியா. அப்ப அப்படியா கொத்தாள். அதாவது மடப்பட்டியை வாங்கி அதுல சாமான் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பிடிச்சு கொடுத்துருவேன். நாங்க கூட்டாளி எல்லாரும் சாப்பிடுங்கடா 2 போட்டு அங்க வீட்டை மறுமலை போடுற கடையில பெட்டியும் காசும் அங்க போகுது. அப்ப அவருக்கு இவ்வளவு ஆக்கள் இருந்துடு. ஐயாவுக்கு அந்த கதைக்குள்ளே வந்து கண்ணெல்லாம் கலைங்க எமோஷனல் மொழி சரித்திரம் அடிப்பீங்க. சிவாலிங்கம் எம்பி வீட்டுல இருக்கிறார்.
இங்கே இருக்கிறார், இங்கே இல்லை, ஹாஸ்பிட்டல் யார் அதான் சிவாலிங்கம் எம்பி மொழி விபரம் அடிப்பியார். இப்பையா இந்த சுத்தி இருக்கிற இந்த வீடு அந்த இருக்கிற உறவுகள் எல்லாமே வந்து உங்களோட சொந்தக்காரர்கள் தானா இல்ல வேற அயலவர்களா? இதால இப்படி இருக்கிறது. இந்த இந்த சொந்தங்களும் இருக்குது, சொந்தங்களாவே இந்த சொந்த முறையில அதான் அஜான் அப்படி இப்படி இருக்குது. எங்களுக்கு அவ்வளவுல தெரியும். சரி. நாங்கள் நேரம் சென்றால் வெளிக்கிடுவோம், போவோம். ஒரு 7 மணிக்கு அப்படி என்றால் எல்லாரும் கலைஞ்சி அவரவர வீட்டுக்கு போயிடுது. போகல சும்மா போகல, ஒரு தோல்ல கட்டி டேய் எல்லாம் போகும் என்றா அவர் அந்த பழக்கத்தை. ஐயாட வீடு இப்போ படுத்து எவ்வளவு தூரத்தில் இருக்குது? இந்த 12 பேர் 5:30 போனது தொழிலுக்கு, இன்னும் சாப்பிட இல்லை. நீ சாப்பிடலையா நீங்க? இல்ல, தொழிலாளர் வந்துதான் சரி சரி, அவங்க சாப்பிட இல்ல. சரியா? 12 பேர் முகத்துல வெறிச்சே இல்லையே. நாங்களே சாப்பிடலாம், அப்படியே வாரம் சாப்பிடலாம். தெரியல, எங்களுக்கு தெரியாது. குமார் அப்பா புலேந்திரன் அந்த பாட்டு கட்டி பாட்டு கேட்கல. அதுல 12 பேர் இயக்கத்தில் ஆ. அந்த குமார் அப்பா புலேந்திரன் அது 2 சொல்லி அந்த பாட்டில் போடுறான். சரி, சந்தோஷம். சந்தோஷம். போயிட்டு வாங்கலாம். வாங்க, நன்றி. ஓகே, நம்ம இப்போ கதைத்தது வந்து இப்போ பெண் அவர்களுடைய நண்பர்களோட அவங்கள்ட்ட வந்து நாங்கள் நிறைய விடயங்களை கேட்டிருந்தோம். ஏன்டா எங்களுக்கு இதை பற்றி எல்லாம் உண்மையிலே ஒன்றும் தெரியாது. நாங்கள்லாம் வந்து சின்ன படியன்கள். அப்போ இதெல்லாம் வந்து தெரிஞ்சு கொள்ளணும்ன்ற ஒரு ஆர்வம் எப்படி நடந்தது எல்லாம் வந்து ஏன்டா எல்லாமே வந்து காணொலி கூட பார்த்தது தானே. அப்போ நேரடியாக வந்து கேட்டதில்லை, சந்தோஷம். ஓகே, நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து வலிக்கிடுவோமே ஜெனி. ஓமோ. ஓகே, அதோட வந்து இந்த வீடியோ வந்து எந்த ஒரு எப்படி சொல்ற ஒரு வன்முறையை தூண்டுறதுக்கானதோ, எந்த ஒரு யாரையும் வந்து குற்றம் குறை சொல்லி யாரையுமே வந்து எதிர்த்து அப்படியான ஒரு இது இல்லை. எங்களுக்கு இதை அடுத்து வரணும், நாங்கள் நிறைய வரலாற்று இதுகளை வந்து படிச்சிருக்கோம். அந்த ஒரு அடிப்படையில் இதை வந்து தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கத்தோடு நாங்கள் வந்திருந்தோம். இப்போ வல்வெட்டி இந்த துறை இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இப்போ இந்த வல்வெட்டி நகரம் வந்து எவ்வாறு இருக்குன்றதை நாங்கள் இப்போ காட்ட போகிறோம். அப்போ அதையும் தாண்டி என்ன சொல்கிறேனே, உண்மையில இந்த வீடியோ வந்து எந்த ஒரு வயலன்ஸுக்காக எடுக்கப்பட்ட வீடியோ இல்லை. இது இதெல்லாம் வந்து இந்த தலைவருடைய வீடு இருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் வளாகங்கள் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. அந்த பக்கமாக தான் இருக்குது தலைவர் வீடு. இந்த இடத்துல வந்து ஒரு வளவு இருக்குது. அப்படியே இந்த பக்கமாக ஒழுங்க மாதிரி உண்டு. அப்படியே வேறு அது அவங்க வசிக்கிற வேறு உறவுகள் வந்து வசிக்கக்கூடிய வீடு அந்த பக்கமாக இருக்குது. இது வந்து வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய வியூ. சரி, அந்த தலைவருடைய இல்லத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வியூ வந்து இதுதான். முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த வீடுகள் கடைகள் அதோட இந்த இருக்குதானே இந்த பக்கம் பாருங்க. இந்த பக்கம் ஒரு ஆலமரம் ஒன்று நிற்கிது, நல்ல பெரிய ஒரு ஆலமரம். எப்படி ஆலமரம் உண்டு பார்த்தீங்களா? இதுவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலமரம். இந்த ஆலமரத்துக்கு கீழே இந்த ஒரு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இதில் வந்து எல்லாருமே வந்து வளைச்சி கதைச்சி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் நாங்கள் வரக்குள்ளே பார்த்துனாங்க. அப்போ அந்த முன்னுக்கு இருக்கிறது தான் அந்த தலைவருடைய வீடு. அதோட இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய அந்த கருத்துக்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து எம்ஜிஆர் அந்த சிலை வந்து வச்சிருக்காங்க, எம்ஜிஆர் சதுக்கம்னு சொல்லி. இந்த இதான தலைவர் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வியூ. நாங்கள் அப்படியே இப்போ வல்வெட்டித்துறையை அப்படியே போகும்போது அப்படியே காட்டிக்கொண்டே போகிறோம். நாங்கள் தலைவருடைய வீட்டில் இருந்து அப்படியே போய்கொண்டு இருக்கோம். இந்த வல்வெட்டித்துறையில் இந்த முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று இது. இது என்ன கோயில் இது? இந்திர விழா நடக்கிற இடம் இதானே? இந்திர விழான்றது இந்த கோயிலுக்குரியதானா? இந்த கோயில் கடைசி நாள் நடக்கும் பாருங்க. அப்ப தலைவருடைய வீட்டு பக்கத்துல வந்து எல்லாம் வந்து இருக்குது. அந்த டைம்ல இதுக்கால வரையுமே இல்ல, கிரவுட் அப்படி சரியான கிரவுடனே.
பக்கத்துலயே வந்து கடற்கரையும் இருக்குது. காத்து ஓ காத்து. இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா சரியான மாதிரி காத்து அடிச்சு கொண்டு இருக்குது. என்னன்னு சொன்னா கடற்கரையும் வந்து பக்கத்துலயே இருக்குது. நம்ம இந்த ரோட்டால போய் கொண்டு இருக்கோம். இந்த வரக்கூடிய குறுக்கு சந்தை இந்த எந்த ரோட்டால வெட்டினாலும் போன மனுஷனா கடற்கரை வரும். இது வந்து வல்வெட்டித்துறை நகரம் என்ன சந்தி. இந்த வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த பக்கமாக. வந்து வல்வெட்டித்துறை போலீஸ் நிலையம். இவங்கட மாமா வராங்க. துறையிலே இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா மாவீர நினைவாலயம் மட்டும்தான் இந்த இடத்த கட்டியிருக்காங்க. இந்த அந்த பக்கமாகவும் கட்டப்பட்டிருக்குது. இந்த போர்ட் வச்சிருக்காங்க வல்வெட்டித்துறை யாழ்ப்பாணம். வல்வெட்டித்துறை ஆஃப்னா யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள இருந்து அந்த நல்லூர் கந்த சுவாமி அதாவது முருகன் ஆலயத்துக்கு முன்னால் வரக்கூடிய அந்த ரோட்டை வீட்டுக்கு வந்தோம்னு சொன்னா இந்த வல்வெட்டித்துறைக்கு நாங்கள் உள்ள போயிட்டு வந்துட்டோம். வந்து இந்த முடிவு கட்ட அந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம். உண்மையில எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில வீட்டுக்கு போன மட்டும் சொன்னா அந்த பக்கம் போயிற கிராமங்கள் வேறு இடங்கள் வரும். இதுல வந்து இடதுகை பக்கம் வெட்டி உள்ள போன மட்டும் சொன்னா வல்வெட்டித்துறை. அப்ப அந்த வகையில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது ஒரு வெறுமனே ஒரு வீடியோ இல்லாம இன்னொரு எப்படி சொல்ற ஒரு உணர்வு ரீதியாக அந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். அப்ப அந்த வகையில இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களும் இந்த விடைபெறும். பாய்.